நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, வேலூர் சேர்ந்த கஸ்டமர் ஒருத்தர், நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். அவர் வந்து கொஞ்சம் போர்டு அனுப்பிச்சிருக்கக்கூடிய சர்வீஸ்க்காக, அதை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்க நண்பர்கள். இது எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகரம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் 1000 வாட்ஸ்க்கான டிரைவர் போர்டு. அது வந்து அவர் நம்ம கேட்டிருந்தோம் வீடியோ போடுறதுக்காக. அவர் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. இதை பற்றி அடுத்த டீட்டெயிலில் ஃபுல்லாக பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதற்கான பிசிபி தான். ஓகேங்களா, இது வந்து ஒரு 2 ஒன்று தான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மோனோ பிசிபி ஒன்று கொடுத்துருந்துச்சிருக்கு. அப்படி அதாவது நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான், அதை ஒரு டிசைன் பண்ணி போட்டு ஒரு வீடியோ போடுன்றதுக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. அப்படி தொடர்ந்து இதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் போர்டு தான் இதுவும். ஓகேங்களா, இந்த டிரைவர் போர்டு பார்த்திங்கன்னா கானாஸ்ரீ அந்த கம்பெனியினுடைய டிரைவர் போர்டு. அவர்கிட்ட இருந்தது, அவர் கொடுத்து அனுப்பிச்சிருக்க. அப்படி ஓகேங்களா, அது ஒரு போர்டு, இது ஒரு 2 போர்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்க. அப்படி அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது நம்மக்கிட்ட வாங்கின அப்படி போர்டு. அது நம்மக்கிட்ட வாங்கின போர்டு தான். அது ரிட்டர்ன் பண்ணியிருக்க. அப்படி சம் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு அதை சர்வீஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்க. அப்படி அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அக்குஜாவினுடைய பிடியாம் இது வந்து. ஓகேங்களா, இது வந்து ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி இதுவும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அவர் ஏதோ ஆல்ட்ரு பண்ண அப்படியா என்ன பேர் போட்டிருக்காங்க, அணு. அங்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, சித்தூர் ஆந்திராவிலேருந்து வந்தது. இது பேர் போட்டிருக்காங்க பாருங்கள். ஐநக்கரி பேர் கரெக்டாக போயிடல. ஐநக்கரி தான் எலக்ட்ரானிக்ஸ்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அக்யூஜா பிடியினுடைய காப்பி. அது மாதிரி சொன்னபடி இது கொஞ்சம் இதுவும் ஃபால்ட்டுங்களாம். இது வந்து என்னென்னு கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு சொன்னபடி இதுவும் பார்த்துடலாம். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து மோனோ பிடி எல்லாம் 324 சாரி 4558 ஐஸ் வருது இல்லைங்களா, அதனுடைய மோனோ போர்டு. அதாவது நம்ம மோனோ போர்டு வச்சுருந்தோங்கள, நம்மளது 10 ஃபீட் மோனோ போர்டு. அதுக்காக ஒரு சாம்பிள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. அப்படி ஓகேங்களா, இது 4558 ஐஸ் தான். அதுக்கு நம்ம வேறு எதுவும் ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம். அதை பற்றி நான் வீடியோ அடுத்தது பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா அந்த 52001943 ஒரிஜினல் ஸ்பேர் கொஞ்சம் கேட்டிருந்தோம், அவர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. அப்படி அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து ஒன்று ஃபால்ட்டுங்களாம். இது வந்து சர்வீஸ் பண்ணி கொடுங்க. ஒரு சேனல் ஒர்க் ஆகுது, ஒரு சேனல் வந்து சவுண்டு கம்மியாக வருதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்படி இன்றைக்கி அதை சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். அவர் கொடுத்து கூட லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கரெக்டாக அது ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ண முடியாது சூழ்நிலை. இப்போ வந்து இன்றைக்கி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க போகலாம். நண்பர்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து கனெக்ஷன் டீட்டெயில் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். அவர் வந்து ஆடியோ வந்து கம்மியாக வருதுன்னு சொன்ன அப்படி ஒரு சேனல் மட்டும், அந்த எந்த சேனலில் ஆடியோ கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா வோல்டேஜ் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ப்ளஸ் மைனஸ் மாறும். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் கிரவுண்ட் இருக்குது, இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து மைனஸு கிரவுண்டு ப்ளஸ்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைன் கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஏன்னா லைன் கொடுத்து பார்க்கும்போது தான் தெரியும். இது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு கிரவுண்டு மைனஸு. ஓகேங்களா, அப்போ வந்து மைனஸ் வந்து கீழே வருதுன்னா ஆப்போசிட்டாக கொடுக்கணும். நான் இது கூட தெரியாதாடான்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. அதில் ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனிக்கு மாறும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் கிரவுண்டு வரும், கிரவுண்டு மைனஸ் ப்ளஸ் வரும், அதனால தான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா, இப்போ வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணி சீரியஸில் செக் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் லைன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸ்பீக்கர் லைனை ஒரு கிரவுண்டு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எந்த ஆடியோ ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ஆடியோ எந்த லைனில் ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைன் கொடுத்துடலாம். ஆடியோ இங்கே தான் இன்புட்டு, இது வர மாதிரி இருக்குது. அதே அங்கே ஆப்போசிட்டில் இது செக் பண்ணி பார்த்துடலாம். அவர் வந்து சொன்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ கம்மியாக வருதுன்னு சொன்ன அப்படி
இதில் வந்து ஆடியோ கம்மியாக வருது. ஓகேங்களா? இது வந்து நார்மலாக வருது இந்த இடத்துல பாருங்கள். இது வந்து ஆடியோ நல்லா வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து கம்மியாக வருது. இது வந்து ஆடியோ கம்மியாக வருது. ஏன்னா நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி எல்லாத்தையும் பார்த்துடணும். இப்போ வந்து இது என்ன, இந்த ஒரு சேனல் தான் ஃபால்ட்டு. இந்த ஒரு சேனல் என்ன ஃபால்ட்டுன்னு ஃபஸ்ட் செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணணும். மல்டிபுட் பஸ்ஸரில் வச்சுக்கணும். மல்டிபுட் பஸ்ஸில் வச்சுருது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பீசபிள் டிஸ்டன்ஸ் தான் செக் பண்ணணும். பீசபிளும் கரெக்டாக தான் வருது. ஷார்ட்டாக இருக்க பார்க்கணும். இது கரெக்டாக இருக்குது. இதுதான் ஏன்னா இப்படி தான் செக் பண்ணி ஆகணும். அதாவது கண்டினியூட்டி வருதா இல்லை ஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இது இப்படி பார்த்தா தான் தெரியும். இதில் தெரியாத போது நம்ம கம்பல்சரி ஸ்பேர் கழட்டி தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்டெல்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கணும் ஒன்ஸு. இது வந்து கரெக்டாக வருது. எல்லாமே ஷார்ட் கட்டுற மாதிரி காட்டுது. என்னான்னு சொல்லிட்டு தெரியல, கரெக்டாக புரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க இது இதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா கம்பல்சரி செக் பண்ணணும். அதை கண்டிப்பாக செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஆடியோ வந்து லென்த்தியாக போகுது, டைமிங் இருக்குது. நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்னென்ன கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஒர்க்கை முடிச்சிட்டோம். என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்து டிசைன் போட்டு பார்த்துட்டு தானோ டிசைன் போட்டதில் அவங்களுக்கு ஆடியோ வந்து கரகரன்ற மாதிரி வருதுன்ற ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி கேட்டிருந்தோம் ரீசெண்டாக. இப்போ மறுபடியும் இது ரெடி பண்ணும்போது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து ஃப்ரீ ஆம்புக்கு போகிற வாட்டேஜ் வந்து கம்மியாக வந்துடுச்சு. அது நான் கொஞ்சம் நானும் இதை ஒரு வேளை மாற்றி போட்டிருப்பாங்களா, இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன். பட் எதுவுமே ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 33 ohms ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தேன். இங்கேருந்து டைரெக்டாக கொடுத்து பார்த்தேன், பாடுச்சு. அப்புறம் இதுலேருந்து ஒன்று கொடுத்த உடனே இது போகிற வோல்டேஜ் வந்து கட்டலை. அது பார்த்திங்கன்னா ப்ளஸ் வோல்டேஜ் வந்து இங்கே வந்து 2 வாட் சம்திங் போகணும். இது சுத்தமாக போகல. அதனால தான் அது வந்து ஒர்க் ஆகாது போயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஒர்க் ஆகுது பாருங்கள். நானும் ஏதோ பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட்டு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சி கடைசியில் தான் இப்போ ஃபைனல் ஆச்சு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ சவுண்ட் வைக்கிறேன் பாருங்கள், ஒர்க் ஆகுது. சவுண்டு கெயின் அதிகமாக வருது. அவங்க எல்லாமே ஆஃப் அவுட்டர் டிசைன் பண்ணிட்டாங்க. அதனால சம்திங் ஃபால்ட் ஆகிடுச்சு. அது வந்து குவார்டர் ஓட்டு சில இடத்துல ஆஃப் அவுட் போடணும், அந்த இடத்துல அது மாதிரி போட்டிருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வந்திருக்காது. இப்போ வந்து சவுண்ட் வருது பாருங்கள், ஆனால் கொஞ்சம் கரகரன்ற மாதிரி கிடைக்குது. ஆனால் சவுண்ட் வருது, ஒர்க் ஆகுது. அவங்க வந்து சர்க்யூட் டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் பண்ணதால் சம் ஃபால்ட்டு அதனால் கொடுத்துருந்தாங்க. நானும் டிசைன் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ஓகே. பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 33 ஆஃப் வாட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் 4K7. இந்த 4K7 பார்த்திங்கன்னா அது வந்து 1 வாட்டை போட்டிருக்கணும். இந்த 4K7 1 வாட் போட்டு இந்த ஆஃப் வாட் கொடுத்துருந்தாலும் கரெக்டாக இருந்திருக்கும். டிசைனில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த இடத்துல பாருங்கள், டிசைனில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4.7K வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் வாட் கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே டோட்டலாக ஆஃப் வாட் பண்ணிட்டாங்க.
இது வந்து 4.7K வந்து 1 வாட்டை கொடுத்துருக்கணும் டிசைனில். இது ஆஃப் வாட்டை கொடுக்கும்போது இது குவார்டர் வாட்டை கொடுக்கும்போது இது ஆஃப் வாட்டை கொடுப்பாங்க. இது ஆஃப் வாட்டை கொடுக்கும்போது கம்பல்சரி இது 1 வாட்டை மாற்றிருக்கணும். அது மாற்றலை, சம்திங் அதான் ப்ராப்ளம். இப்போ வந்து டிசைன் பண்ணோடனே இது ஆம்பியர் வந்து ரேட்டிங் இப்போ வந்து ஆஃப் வாட்டர் இருக்கிறது 50% 75% மாற்றின முன்னாடி இப்போ வந்து ஆடியோ ஒர்க் ஆகுது. பட் இது என்னன்னா இது 1 வாட்டை போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம ஒன்ஸ் செக் பண்ணி நம்மகிட்ட 1 வாட் கிடைக்கல, ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் MSc ஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் முருகன். நன்றி, வணக்கம்.